இன்னைக்கு இன்னைக்கு இந்த கொளத்தூர் தொகுதி, அதாவது பெரம்பூர் தொகுதியில இருக்கிற வட சென்னை பக்கத்துல இன்னைக்கு இந்த வி த லீடர்ஸ் மாறுவோம் மாற்றுவோம் அந்த இயக்கத்தினுடைய எல்லா அந்த தலைவர்களும் சேர்ந்து இன்னைக்கு ஒரு கூட்டம் போட்டிருக்கோம். இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு எழுச்சியான, பெரம்பூருங்கிறது முதலமைச்சருடைய தொகுதி, முன்னாள் முதலமைச்சர் தொகுதி, இன்னாடை முதலமைச்சர் தொகுதி. அப்படி இருந்தும் ஆரம்பிச்சு இந்த குழந்தை 35 நாள் 40 நாள் கூட ஆல. இந்த குழந்தைய தேடி எத்தனை பேர் வந்திருக்காங்க பாருங்க. இதுதான் மாறுவோம் மாற்றுவோங்கிறத திரு அண்ணாமலை அவர்கள் விரும்பினாரு. அது இப்பயே நல்ல கை கொடுக்கறது. நீங்க பாத்தீங்கன்னா இன்னைய தேதிக்கு 19 லட்சத்துக்கு மேல என்ட்ரி வந்திருக்கு. எல்லாரும் ஓடிபி போட்டு கரெக்டா பண்ணிருக்காங்க. இதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. அந்த 19 லட்சத்துல ஒருத்தருக்கு ஒரு வீட்டுல ஒரு ஓட்டு 3 பேர் வச்சுக்கோங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட 4 பேர் வச்சுக்கிட்டா கூட 75 லட்சத்துக்கு மேல தெரிஞ்சு இன்னும் ஒரு 10 நாள்ல பாத்தீங்கன்னா 1 கோடிக்கு மேல போயிடும். சோ இது எப்படி வருது? அவர் ஒரு சினிமா நடிகர் கிடையாது, வேற பின்புல வீட்டுல அரசியல் கிடையாது. தன்னுடைய படிப்பு, இளமை, அதனுடைய வேகம், உத்தியோகம், நேர்மை, நாணயம், சத்தியம் இவற்றுடைய மொத்த உருவமாக இருக்கிறதுனால தான் கர்நாடகால சிங்கங்கிற பேர் தான். அவரை மக்களுக்கு அடையாளம் காட்டுறது யாரு? அந்த மக்கள் தான், பொதுமக்கள் தான் அடையாளம் காட்டினாங்க, வேற யாரும் அடையாளம் காட்டல. இதை மாத்தி பேசுறாங்க இங்க. அதை விடுவோம். நீங்க இப்ப கேட்ட கேள்விக்கு வருவோம். 12ஆம் தேதி என்ன நடக்க போகுதுன்னு கேக்குறீங்க. எல்லாருக்கும் இங்க அடிவயிறு கலங்குது. ஏன்னா இப்ப எங்க பார்த்தாலும் மக்கள் கூட்டம். நேற்றுக்கு உடுமலைப்பேட்டைக்கு போயிருந்தாரு 2 நாள் முன்னாடி. அப்ப அங்க பாத்தீங்கன்னாக்க ஒரு ஹாஸ்பிட்டல் திறக்க போறாரு, மருத்துவமனைக்கு. இப்ப எவ்வளவு கூட்டம்! ஒரு பிரைவேட் ஃபங்க்ஷன்ல வேற நிறைய பேருக்கு தெரிஞ்ச சான்ஸே கிடையாது. அது எப்படி தெரிஞ்சு அங்க கூட்டம் மோதுது, ரைட்டா? அதுக்கப்புறம் 12ஆம் தேதி பொள்ளாச்சியில ஒரு நிகழ்வு இருக்கு. அதாவது போதை ஒழிப்போகிற முதல் மாநாடு. அவர் இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சு அந்த நிகழ்வுக்கான பூமி பூஜையில் இந்த பந்தக்கால் முகூர்த்தம் போட்டிருக்காங்க. அப்பயே பாருங்க ஒரு 300 பேருக்கு மேல இருக்காங்க. இது சின்ன குட்டி இயக்கம் அப்படி இப்படி சொன்னவங்களுக்கு பதிலடி, மக்கள் பதிலடி கொடுக்குறாங்க. நாங்க கொடுக்கல, பதிலடி கொடுக்குறாங்க. இப்ப அன்னைக்கு என்ன நடக்க போகுது? அன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னா, போதை கலாச்சாரத்தை எப்படி ஒழிக்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்காரு. நீங்க தமிழகத்துல அரசியல் தலைவர்கள் அரசியலை பத்தி தான் பேசுவாங்க. என்னது, நான் கட்சி பிடிப்பேன், நான் ஆட்சி பிடிப்பேன், இந்த கொள்கை இருக்க, அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன். ஆனால் ஒரே ஒரு தலைவர் யாருன்னாக்க திரு அண்ணாமலை அவர்கள் அரசியலை தாண்டி ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எப்படி மக்களுக்கு போதை ஒழிப்பு எப்படிங்கிறது வெறும் ஒரு மாரத்தான் ஓடிட்டு ஒரு போட்டோ எடுத்து போடல. ஆனால் மக்களுக்கு ஒரு வீடியோ போட, இந்த மெடிசன் இப்படி உண்டாக்கும், அந்த மெடிசன் இப்படி உண்டாக்கும், இதை தவிர்க்கணும்னு சிறிய புரியக்கூடிய ஒரு தமிழ்ல, கிராமத்து ஜனங்களும் புரிஞ்சுக்கக்கூடிய தமிழ்ல அழகா எடுத்துட்டு போயிருக்காரு. இதை கேட்டோன்னே அந்த வீட்டுல இருக்கிற மக்கள்லாம் என்ன சொல்லுவாங்க? தம்பி, அப்பா, நீ இதெல்லாம் பண்ணாதப்பா, ஐயா சொல்றாரு பாரு, கேட்டுக்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் மக்களிடம் எடுத்துட்டு போற ஒரு விஷயம். இதை கேட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் ஒதுக்கி போயிடுவாங்க, ரைட்டா? அதனால அந்த மாதிரி ஒரு விஷயத்த எப்படி எடுத்து செய்யறது ஒரு 4 வாரத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஏரியாலையும் தென் தமிழகம், கொங்கு ரீஜன், வட தமிழகம், அப்படி தமிழ்நாடு முழுவதும் இதை நடத்த போறாங்க. அதுக்கு முதல் அச்சாரமாக உடுமலைப்பேட்டை இருக்காங்க. அன்னைக்கு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு தோராயமா 50,000 எதிர்பார்த்தா 1 லட்சத்துக்கு தாண்டுன்னு என்னுடைய கணக்கு. நிச்சயமாக 1 லட்சம் அந்த பகுதியில் இருக்கிறவங்க. ஏன்னா மற்ற பகுதியில நீங்க உங்களுக்கு இருக்கிற சொந்த பூத்துல எல்லாம் வீட்டுல பண்ணுங்கன்னு சொல்றாரு. அதையும் தாண்டி தொடர்கள் ஆர்வமா போவாங்க, மாற்றுக்கிறது கிடையாது. இது காசு கொடுத்து கூப்பிடுற கூட்டம் இல்லை. பதிவு செய்யறோம், காசு கொடுத்து கூப்பிடுற கூட்டம் இல்லை. மக்கள், இளைஞர்கள் தானாக உணர்வு இந்த கட்சியில கட்சியெல்லாம் இல்லாம ஒரு அமைப்பா இருந்தாலும் மாற்றத்தை கொண்டு வரணுங்கிறதுக்கு வரப்போறாங்க. அன்னைக்கு ஹோல் தமிழ்நாடுமே இப்படி திரும்பி பார்க்கும், ஷாக்கிங்ல இருக்கும். இது யாருக்கு மருந்துனாக்க, ஆட்சியில இருக்கிற அதிமுக திமுக மாற்றம் சொன்ன டிவிகேக்கு இது ஒரு மருந்து. அவர் அந்த மாதிரி எல்லாம் செய்யல. மக்களுக்கு மாற்றத்தை இருக்கிற இந்த மாதிரி அவங்களுக்கு மருந்து இருக்குல்ல, நாங்க தொண்டர்கள் சொல்றோம், ரைட்டா? அதனால வருங்காலத்துல இந்த மீட்டிங் முடிஞ்சிட்டு அடுத்து 29ஆம் தேதி திருச்செந்தூர்ல திரு பிரபாகரன் அவர்கள் இருக்காரு, அவருடைய தலைமையில வரப்போகுது. அங்கேயும் பாருங்க, அங்க தென் பக்கத்துல எப்படி மக்கள் வரவேற்பாங்க. அன்னைக்கு ஒரு ஷாக் கொடுப்பாங்க. எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பு வச்ச மாதிரி இங்க சென்னைங்கிறது 5 கோடி. சென்னை 5 கோடியில எல்லாருக்கும் ஜிம்மிக்ஸ். சென்னை யாருடைய கோட்டை? டிவிக கோட்டை, திமுக கோட்டை, எல்லா கோட்டையும் இந்த இயக்கமானது தகுடுபடி ஆக்க போகுது. ஆகஸ்ட் 16ஆம் தேதி பாத்தீங்கன்னாக்க பெரிய ஈவெண்ட், பெரிய நிகழ்ச்சி சென்னையில நடக்க போகுது. ஆடி போயிடுவாங்க. என்ன ஆடி போறாங்க? யாரு? வேணும் பம்படி பண்ணிக்கிட்டு சோசியல் மீடியாவில் அவரை பத்தி கேவலமா பேசியிருக்காங்களா? நாங்க தொண்டர்கள், அவர் எதுவுமே சொல்லல, நாங்க தொண்டர்கள் சொல்றாங்க. அவர் விருப்பப்பட்ட நாங்க ஃபாலோ பண்ற இளைஞர்கள் சொல்றோம், தொண்டர்களா இருக்கிறவங்க நாங்களும் சொல்றோம். மாற்றத்தை கொண்டு வர 16ஆம் தேதி பாருங்க இன்னொரு ஜிமிக். அது என்னன்னாக்க ஆகஸ்ட் மாசம் சுற்றுச்சூழல்
சுற்றுச்சூழல் வந்து நீர்மையா இருந்தாதான் இப்ப வருங்கால வெயில் அதிகரிப்பு இருக்குங்கிறதுக்கு நீர் மேலாண்மை எப்படி பண்றது, குறைச்ச தண்ணியில விவசாயம் எப்படி பண்றது, குறைச்ச இதுல வீட்டுல கையாளுவது எப்படி, நம்மளோட உடம்பை எப்படி பாதுகாத்துக்கிறது, வெயில்ல இருந்து எப்படி வேணா உணவகையை சாப்பிடுறது, இதை பத்தி எல்லாம் ஒரு விழிப்புணர்ச்சியாக இருக்கும். அதுவும் ஒரு ஜிமிக்ஸ். ஒரு பொலிட்டிக்கல் லீடரா நான் மாநாடு போட்ட நான் ஆரம்பிச்சேன் விக்கிரவாண்டியில சொல்ற கதையே இங்க கிடையாது. மக்கள்கிட்ட போய் பணி செய்கிறோம், பணி செஞ்சு மக்களை மாத்துறோம். மக்களை மாத்திட்டு நீ ஒரு ஃபுல்லாவே ஒரு அமைப்புல வர ஒரு இடத்துல போய் உட்கார போறீங்க, உள்ளாட்சி தேர்தலில் உட்கார போறீங்கன்னா உள்ளாட்சி உட்காரும் போது அந்த உள்ளாட்சி தர சட்டங்கள் தெரியணும். உள்ளாட்சியில இருக்கிற கணக்கு வழக்கலை எப்படி கேட்டு வாங்கணும் தெரியும். உள்ளாட்சியில எனக்கு பஞ்சாயத்துல என் வார்டுல கிடைக்கலனாக்கா நான் ஒரு ஆர்டிஐ பெட்டிஷன் போட்டு எப்படி வாங்கணும் தெரியும். இதை கொடுக்காத அந்த மாநில அரசோட சண்டை போடுறது எப்படி தெரியும், கேட்டு வாங்குறது. ஏன்னா என்னுடைய வார்டு என்னுடைய பஞ்சாயத்துல என் மக்கள் நல்லா இருக்கணும். மண்ணும் மக்களும், மண்ணுக்கு இந்த மண்ணுக்கான அரசியல் சொல்றாரு. இதுதான் வந்து மாத்தி பேசுறா இல்ல. மண்கிறது என்ன, நான் வாழ்கிற பகுதியில தாய்நாடு இருந்தாலும் நான் வாழ்கிற மண்ணு என் மக்கள் என் யாத்திரை பலரா என் மண் என் மக்கள். அதுதான் என் மண்ணை வந்து மணக்க வைக்கிறது தான் ஒவ்வொரு உள்ளாட்சி தேர்தலில் நிற்க போறிய தொண்டர்களுடைய கடமைங்கிறதா. அவங்க ஃபுல்லா ட்ரெயின் பண்ணணும். நான் வழக்கறிஞர், எனக்கு எல்லாமே தெரியும். பட் எல்லாருக்கும் எதிர்பார்க்க முடியுமா? அதனால போற வந்து நாளைக்கு கேட்கறது எப்ப தப்பா சொல்றீங்க, இந்த ரெசல்யூஷன் தப்பா போறது இந்த விதிப்படி, அப்படி சேலஞ்ச் பண்ணணும். அதுக்கு தான் ட்ரைனிங் வந்து நடக்கப்படுது. அது ஆகஸ்ட் 15ஆம் தேதி அந்த இன்ஸ்டியூட் வந்து ஓப்பன் ஆயிடும். அதுவும் பாருங்க, யார பெரிய விஞ்ஞானி எல்லா மதத்தையும் தான் கலந்து வராரு. அவர் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும். சில அப்துல் கலாம் அவர்கள் மரியாதை மிக்கவர், உலகள போற்றப்படுவர் அவர் பேர்ல. ஸோ இப்படியான நிகழ்வு வருது. அன்னைக்கும் பாருங்க வேற விதமா இருக்கும். இதுதான் வந்து இந்த வி த லீடர்ஸ் அப்படிங்கிற மாறுவோம் மாற்றுவோம் இயக்கத்துடைய பணிகள். அடுத்தது இப்ப நான் சொன்னது ஆகஸ்டோட முடிஞ்சது. அடுத்தது செப்டம்பர். அதுக்கு ஒரு அஜெண்டா வரும். என்னங்க இது வந்து அரசியல் கட்சியா மாறுமா? எங்க முதல்ல நம்ம மக்கள்கிட்ட பீப்புள் கனெக்டுக்கு போவாங்க, கீழே இறங்கி மக்களை பார்ப்போம், தொடுவோம் மக்களை தொட்டாதான் இதயத்துல போய் உட்காருவீங்க அப்படிங்கிறது அவருடைய எண்ணம். அவர் தன்னுடைய சேவைகளை எப்படி கர்நாடகத்தில் மக்கள் பீப்புள் கனெக்ட் பண்ணாரோ, இங்க இருக்கிற ஒவ்வொரு தொண்டனும் மக்களை பார்க்கணும். நம்ம அதை பார்க்கணும். ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் கரப்ஷன். எந்த குற்ற பின்னணி இல்லாத, எந்த ஊழலிலும் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதுனால இளைஞரை இன்னைக்கு அந்த இடத்த கொண்டு போய் நிற்க வைக்கணும். அதான் அவருடைய எண்ணம். அதான் நடக்க போகுது. இப்ப நான் குறிப்பிட்ட மாதிரி வரிசையா போயிட்டே இருக்கு. பாருங்க, டோர் டு டோருக்கு வந்து கேம்பெயின் இருக்கும், நோட்டீஸ் கொடுக்க போறோம், மக்கள்கிட்ட போய் பேச போறோம். இந்த மெடிசன் இது ஒத்து வராது, அந்த மருத்துவர்களை கூட கூட்டிட்டு போவோம், பேச வைப்போம். இதுதான் மாற்றம். மாறுவோம் மாற்றுவோம்.